தேர்தல் நெருங்க யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது பெரிய கேள்வி ஆயிடுச்சு. என்னைய பேர் கேட்குறீங்க யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த கட்சிக்காரத்தான் ஓட்டு போட போகிறேன், இந்த ஜாதி பின்னணியை சேர்ந்தவர், இந்த மதம், இந்த பிளாப்லான்னு எந்த காரணம் வச்சுருந்தாலும் அதான் தூக்கி ஓரமாக வச்சுருக்கேன். நம்ம சட்டமன்ற தொகுதியில் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வேட்பாளர் பட்டியலை வாங்கி பாருங்கள். அதில் ஏற்கனவே பொறுப்பில் இருந்திருந்தாருன்னா அவர் என்ன செஞ்சார் என்ன செய்யலைங்கிறத பார்த்துக்கணும். புதுசாக வர்றவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஊழல் வழக்கில் கைதாக இருக்கிறாரா, பாலியல் வழக்கில் கைதாக இருக்கிறாரா, ஏதாவது களவாணித்தனம் பண்ணியிருக்கிறாரா, கஞ்சாவத்து இருக்கிறாராங்கிற எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஒரு முறை பார்ப்போம். ஏன்னா 3 மணி நேரம் படம் பார்க்குறதுக்கே நம்ம ஒரு படத்துக்கு அவ்வளோ விரும்பி பார்க்குறோம், அது இதுன்னு பார்க்குறோம். ஆனால் 5 வருஷம் நம்ம சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக நம்ம பிரதிநிதியாக போய் சட்டமன்றத்தில் பேச போகிறவருடைய பின்னணியை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? என்ன மாதிரி ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் நான் சொல்கிறேன் தெரியுமா? ராகவ் சாதா அப்படின்னு ஒரு ராஜ்யசபா எம்பி, ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்தவர். இவர் ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்துக்குள்ளே போகும்போதும் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறார். அவர் பேசுறது எல்லாமே யாருமே பேசாத, யாரும் அதை பற்றி கவனம் செலுத்தாத விஷயங்களாக இருக்குது. ஏர்போர்ட்டில் விற்கிற காஃபிக்கு ஏங்க இவ்வளவு ரேட்டுன்னு போராடி இன்றைக்கி 10 ரூபா காஃபியை டீயை ஏர்போர்ட்டில் வர வச்சுருக்கிறேன். இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய டிராபிக்கான அது இது ரியல்லாம் போட்டிருக்கலாம். முன்னாடி படம் போட்டிருக்கேன், பின்னாடி டப்பாவில் இது மார்க்கெட்டிங் பர்பஸுன்னு போகிறேன். யாரை ஏமாத்துறீங்க? பழச்சாருங்கிற பேரில் சக்கரை தண்ணியை விற்கிறீங்களே, அயோக்கியத்தனம் இல்லையான்னு பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாரு. ரீசார்ஜ் பண்ணுற இந்த ஜியோ ஏர்டெல்லாம் இருக்கிறாங்களே, 28 நாளைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண சொல்றீங்க, மீதி 2 நாளை யார் கொடுப்பா? 28 நாள் ரீசார்ஜுங்கிறத ஒழிச்சிட்டு 30 நாள் ரீசார்ஜ் வரணும். வருஷத்துக்கு 13 தடவை எங்கள் மக்களால் ரீசார்ஜ் பண்ண முடியாதுங்கிறத பேசுகிறாரு. இன்றைக்கி அரசாங்கம் டெலிகாம் கம்பெனிகள்ட்டெல்லாம் 30 நாள் ரீசார்ஜை வலுக்கட்டாயப்படுத்திட்டு இருக்காரு. சானிட்டரி நாப்கின் பெண்கள் பயன்படுத்துகிறாங்களே, இது பெண்களுக்கான பிரச்சனை இல்லை, இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான பிரச்சனை, அதில் ஏங்க டேக்ஸ் கொண்டு வரீங்கன்னு கேட்குறாரு. ஓய்வு பெற்ற, அதாவது காயமுற்றதால் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளுடைய பென்ஷனில் நீங்கள் டேக்ஸ் பிடிக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாரு. இன்றைக்கி ராகவ் சாதா ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. என்னென்னா, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மகப்பேறு விடுமுறை இருக்குல்ல, அது பெண்களுக்கு மட்டும் கொடுக்கறதுங்கிறது அயோக்கியத்தனங்கிறார். ஆண்களுக்கும் கொடுக்கணுங்கிறார். என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஆமாம், இதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பெண் தான் குழந்தை பார்க்கறதுக்கான ஆளுங்கிற ஒரு பாலின வேறுபாடை நீங்கள் கொண்டு வரீங்களா இல்லையா? மத்திய அரசில் வேலை பார்க்குறவங்களுக்கு 15 நாள் அப்பாக்களுக்கு குழந்தை பிறந்தால் விடுமுறை கொடுக்குது. ஆனால் எந்த தனியார் நிறுவனத்தில் இது கிடையாது. ஜப்பான், ஸ்வீடன் மாதிரியான, ஐஸ்லாந்து மாதிரியான நாடுகளில் 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் தந்தைகளுக்கு குழந்தை பராமரிப்புக்காக விடுமுறை கொடுக்கப்படுது. இங்கே ஏன் அது இல்லைன்னு ஆழமான கேள்வியை கேட்குறாரு. இப்படி மக்கள் பிரச்சனையை பேசுவாரா நம்ம வேட்பாளருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, வேட்பாளர் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, கொடிகளை, கட்சிகளை, ஜாதி, மதத்தை, கவர் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம சட்டமன்றத்தை சரியான ஆள்கிட்ட கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாரும் சிந்திச்சு முடிவெடுங்க. ஓட்டு நமது உரிமை.